டேய் காலையே வாடா குடிகாரா. உலகத்தில் பாதி பேர் தூங்கின்னு சொன்ன காஃபி குடிக்கிறான் இல்லையோ இதை குடிப்பாங்க. பண்ணுறது தப்பு, இதில் பெருமை வேற. ஹாய்டா. ஹாய்டா. நேற்று இன்டர்வியூ போயிருந்தேன், என்னாச்சு? ஓகே ஆயிரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஹேய் see the வாட்ஸ்அப் செம்மையாக இருக்கா? ஏய் இவங்களுக்கெல்லாம் அசிங்கன்றதே இல்லையாடா? என்ன பொண்ணுங்கடா இது? ஏன் பொண்ணுங்க மட்டும் தான் தப்பு பண்ணுவாங்களா? பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்கான், அவெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டானா? அவன் ஆம்பளடா, அப்படி தான் இருப்பான். நிறைய பேர் ஊருக்குள்ள இப்படி தான் சொல்லி தர்றாங்க. எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான்டா. நம்ம வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்கடா, பார்த்து பேசுங்க. இப்போ எதுக்கு அவங்க கம்பேர் பண்ணி பேசுகிற? கம்பேர் இல்லைடா, அவங்களும் பொண்ணுங்க தானே. நம்ம வீட்டு பொண்ணுங்க நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டு பொண்ணுங்க எப்படி வேணால் பொண்ணுங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. புரியுது, ஆனால் காலையில் வாட்ஸ்அப்பில் ஒருத்தன் கூட, நைட்டு ஃபேஸ்புக்கில் இன்னொருத்தர் கூட இருக்காங்க. நல்லாவா இருக்குது இது? பசங்க மட்டும் ஒழுங்கா என்ன, கூட ஒரு பொண்ணு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கை காட்டுறதில்ல? பசங்களை பற்றி தப்பாக பேசாதடா. பசங்க சைட் அடிப்பாங்க பொண்ணு மாதிரி, ஜஸ்ட் ஃபார் ஃபன், அவ்வளோதான். உண்மையாக லவ் பண்ணுற எவனும் தப்பு பண்ண மாட்டான். ஏன் 32 வயசு பொம்பளை 10வது படிக்கிற பையன் கூட்டிகிட்டு ஓடலை? சிட்டியில் தான் இப்படின்னா, கிராமத்தில் ஒரு பொண்ணு 2 பசங்களை ஏமாத்திருக்கா. இது தெரிஞ்சு அந்த பொண்ணு வீட்டில் எல்லோரும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அந்த பொண்ணால். நீ சொல்கிற பாயிண்ட்டே எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 40 வயசு இருக்க ஒரு ஆள் 18 வயசு பொண்ணு மேலே ஆசைப்படுறதில்ல? நீ சொன்னது கரெக்டு தான், அந்த பொண்ணு 2 பசங்களை ஏமாத்துனது தப்பு தான். ஆனால் அந்த பொண்ணு பண்ண தப்புனால அவங்க ஃபேமிலி இழக்கல. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாண்டா. டெல்லியில் ஒரு பொண்ணை ஓடுற பஸ்ஸில் கண்ணு முன்னு தெரியாமல் நாசம் பண்ணிட்டாங்க. அதில் ஒருத்தன் வயசு 18 தாண்டலடா. இவ்வளோ ஏன் சென்னையில் பிரபலமான சாஃப்ட்வேர் கம்பெனி கேம்பஸ் உள்ளேயே ஒரு பொண்ணை ரேப் பண்ணி எரிச்சு கொன்னுட்டாங்க. இதில் நம்ம எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? கமல் சார் சொன்ன மாதிரி மறதி நமக்கெல்லாம் ஒரு தேசிய வியாதி தாண்டா. திருச்சியில் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா, அவள் ஏசிட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அவளை பற்றி தப்பு தப்பான நியூஸ் வாட்ஸ்அப்பில் வருது. பாவண்டா பொண்ணுங்க, மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. அதே நேரத்தில் பசங்களை நான் தப்பாக சொல்ல வரல. ஒரு பொண்ணு தப்பு பண்ணால் எல்லா பொண்ணுங்களையும் தப்பாக நினைக்காதீங்கன்னு தான் சொல்ல வரேன். இப்போ எதுக்கு இவ்வளோ எமோஷனாக பேசுகிற? எமோஷனல் இல்லைடா, நான் மட்டும் நினச்சா இந்த உலகம் மாறாது. நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் ஒரு நாள் இந்த உலகத்தை மாற்றணும்.